ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ப இந்த மாஸ்டரிங் வெப் வல்னரபிலிட்டீஸ் அந்த பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டீஸ்னா என்ன? அதில என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? லைக் என்னென்ன அட்டாக் வெக்டார்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி பத்தி பார்த்தோம் இதுக்கு முந்தின வீடியோல. ஸோ அதிலுமே வந்து என்னென்ன வகையில பாத் ட்ராவர்சல்லாம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ்வீகர் வெப் அகாடமி, வெப் செக்யூரிட்டி அகாடமி அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ இப்பயுமே நம்ம ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி தான் நம்ம பண்ண போறோம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ டைரக்ட்டா வந்து போர்ட்ஸ்வீகரோட வெப் செக்யூரிட்டி அகாடமி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் பக்கத்தில போர்ட்ஸ்வீகர்.net அப்படின்னு குடுத்தீங்கன்னாவே வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா என்ன? அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா என்ன? இப்ப வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அ ரன் ஆயிட்டுருக்குன்னு வைங்களேன், இன்டர்நெட்ல. ஸோ இதுவே வந்து ஒரு அப்ளிகேஷனா போர்ட்ஸ்வீகர்.net. இந்த அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த வீக்னஸ் மூலியமா ஒரு அட்டாக்கரோ, ஒரு பக் ஹண்டரோ, இல்ல பென் டெஸ்டரோ வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சிஸ்டம் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஷெல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அ இது மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அட்டாக்கர் வந்து ஹி கேன் ஏபிள் டூ டூ அ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட்ஸ். இப்ப நீங்க லினக்ஸ்ல எப்படி பாஷ் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்றீங்க, விண்டோஸ்ல எப்படி நீங்க கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்றீங்க, அதேமாரி நீங்க அப்ளிகேஷன்ல அந்த என்ன சொல்றது, அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட்டா இருக்கிற ஒரு ஃபங்ஷனாலிட்டி மூலியமா நீங்க வந்து கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்க. அது கமாண்ட்ஸ் ரன் பண்ற மூலியமா அந்த சிஸ்டம் அட்மின் ஆர் அந்த ஸ்டாண்டர்ட் யூசர் பெர்மிஷன் என்ன இருக்கோ அவங்களால என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ண முடியுமோ, இன்டர்னலா ஒரு பேக் ஆஃபீஸ் மூலியமா அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ, அதெல்லாம் உங்களாலயும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா என்ன பண்ண முடியும்னா, அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் சர்வர் இல்ல அதோடைய டேட்டாவையும் உங்களால வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த மாரி வல்னரபிலிட்டீஸ் வந்து நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நெறைய டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்புட் வேலிடேஷன் பண்றாங்க. அண்ட் இது வந்து குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ல தான் வரும்னு சொல்ல முடியாது. எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து இது வரக்கூடிய வல்னரபிலிட்டி தான் இப்பயும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PHPல வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. PHP எக்ஸிக்யூட் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த ஃபங்ஷனாலிட்டி இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சருக்கு வந்து குடுத்தாங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருப்பாங்க. EXE எக்ஸிக்யூட்ஸ் த கிவன் கமாண்ட் பாராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆன் ஃபெயிலியர். நீங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் கமாண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இட் வில் ரன் த கமாண்ட். ஈவன் இந்த ஜெமினியுமே வந்து எடுத்து குடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு PHP ஒரு ஷெல் கோட் எழுதி, அ அதில ஏதாவது அந்த ஃபைல் அப்லோட்ல குடுப்பீங்க. அந்த ஃபைல் அப்லோட உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சா, யூ வில் பி கெட்டிங் இந்த மாரி கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ரிவர்ஸ் ஷெல் எடுக்க முடியும். இந்த மாரி நெறைய கேஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். இதில வந்து நெறைய டைப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில மொத்தமே வந்து 2 டைப் தான். ஒண்ணு வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் லைக் எரர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி SQLல எரர் பேஸ்ட் அண்ட் பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன் சொல்றோம். அதே மாரி இதுலயும் 2 வகை தான். ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். உங்களால பார்க்க முடியும். இல்லன்னா பார்க்க முடியாது. அந்த மாரி தான் இருக்கும். அண்ட் அது மூலியமாவே எப்படி வந்து ஒருவேள அந்த அப்ளிகேஷன்ல வந்து தென்படல. அது வந்து இன்னொரு பப்ளிக் சர்வர் மூலியமா டேட்டாவ எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணலாம். இந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? அது நம்ம லேப்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாத் ட்ராவர்சல் பார்க்குறப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாரி என்னதுன்னா, பாத் ட்ராவர்சலுமே வந்து லினக்ஸ் சிஸ்டம் மூலியமா நம்ம உங்களுக்கு காமிச்சிருந்தோம். எப்படி வந்து பாத் ட்ராவர்சல் நடக்குது, அத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு. ஸோ அந்த மாரி ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்குமே நான் வந்து லினக்ஸ் மெஷின்லேருந்து காமிக்கிறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அது புரிஞ்ச அப்புறம் வி வில் கோ ஃபர்தர். ஓகேங்களா? இது பேரலலா லோட் ஆகட்டும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டீலிமிட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாரி இமேஜஸ் வரும். ஓகே இதுதான். இங்க டீலிமிட்டர்னா முதல்ல என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். டீலிமிட்டர் இஸ் a character or a sequence of a character used to specify its boundary between the separate
ஆர் இண்டிபெண்டன்ட் ரீஜன்ஸ் இன் டேட்டா ஆர் டெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் வந்து டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீலிமிட்டர்ஸ்லாம் நீங்கள் உங்களோட லினக்ஸ் கமாண்ட்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியாக இல்லையா என்னன்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஓப்பன் இட் இன் அ நியூ டேப். ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. இதை மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டீலிமிட்டர்னு சொல்லுவாங்க. பைப் சிம்பிள், ஸ்லாஷு, டபுள் கோட்ஸு ஒரு செமிகோலன், இதெல்லாம் தான் வந்து ஈவன் டபுள் கோட்ஸு, அப்புறம் கமா, இதெல்லாம் தான் வந்து டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, நம்மளோட காலி மிஷின் வந்து பூட் அப் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணுறேன் என்னோட காலி மஷினில். என்னையா எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, ஒரு வழியாக வந்துடுச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கே வந்து டெர்மினலில் என்ன பண்ணுவோம்? யூ ஆர் இன்டராக்டிங் வித் டெர்மினல். பட் இது வந்து வெறும் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். பட் நீங்கள் இங்கே கொடுக்கறது எல்லாமே வந்து யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் த கர்னல். லைக் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே அது வந்து எடுத்து கொடுக்குதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து நான் எல்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா, எல்எஸ்ங்கிறது ஒரு கமாண்ட், அது வந்து லிஸ்ட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அண்ட் கேட்டுங்கிறது ஒரு கமாண்டு, ஒரு டைப்புங்கிறது ஒரு கமாண்டு, ஒரு இஃப் கான்ஃபிக், ஐபி கான்ஃபிக், இதெல்லாம் வந்து ஒரு கமாண்ட், ஓகேங்களா? நான் இங்கே கேட்டுன்னு இது பக்கத்தில் எந்த ஒரு ஃபைல் நேம் கொடுக்கல, அதனால தான் எதுவும் ஒர்க் ஆகல, ஓகேங்களா? இந்த கமாண்ட்லாம் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பேஷ், இது வந்து பேஷ் ஷெல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ன கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும். இப்போது யூஸ்வலாக இந்த கேட்டு, எல்எஸ் இதெல்லாம் எங்கேருந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் பின்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ கெஸ் எல்எஸ்எல்ஏ பேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னுக்குள்ளார பேஷ் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து பேஷ்னே கொடுக்குறேன்னா ஒன்றுமே வராது. பட் இதுவே எஸ்ஹெச் அப்படின்னு கொடுத்தேன்னா ஷெல் இங்கே வந்து புதுசாகவே எனக்கு கிரியேட் ஆகும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம பேஷ்னு கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த பின் பேஷுக்குள்ளார போயிடும். எஸ்ஹெச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்துடும், ஓகேங்களா? இதுதான் வந்து ஷெல். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ஜியோஐ மூலியமாகவும் இல்லை டெர்மினல் மூலியமாகவும் யூ ஆர் இன்டராக்டிங் வித் த கர்னல் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் வாட் யூ வாண்ட் ஆர் வாட் யூ வாண்ட் டு கஸ்டமைஸ், வாட் யூ வாண்ட் டு டிலீட், ஆட், மாடிஃபை எல்லாமே, ஓகேங்களா? இது பேசிக், ஓகேங்களா? தென் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின்லேருந்து வெளியில் வந்துடலாம். பின்னுக்குள்ளார தான் கேட் இருக்கும், எல்எஸ் இருக்கும், பேஷ் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும், ஓகேங்களா? அந்த பின் ஃபோல்டருக்குள்ளார லினக்ஸில். இப்போ என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஏ ஃபோல்டர், ஓகேங்களா? சிஎம்டி மேக் சிஎம்டி அப்படின்னு கொடுக்குறேன். சிஎம்டி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா? இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேனோ, அப்படி நேனோவில் போயிட்டு test.txt அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் டு சைபர் ஆடம் யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? சும்மா நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஐம் கிட்டிங், ஓகேங்களா? ஸோ கேட் கமாண்ட் ரன் பண்ணும்போது கேட்டுன்னு கொடுத்து text.txt கொடுத்துட்டீங்களா? இப்போது இது வந்து ஒரு யூஸ்வலான பேசிக் கமாண்ட், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன்லையும் நீங்கள் வந்து எல்எஸ்ஓ, கேட்டோ இதெல்லாம் கொடுத்து சிஸ்டமில் இருக்கிற அந்த அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கிற ஃபைலை வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து சிடி வேர் டப் ஹெச்டிஎம்எலுக்குள்ளார அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா அதுக்குள்ளார இருக்க ஃபைலை மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த பாத் ட்ராவர்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுள்ளார நான் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து எல்எஸ்என் கொடுக்குறேன்னா இந்த 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் எனக்கு விசிபிளாக இருக்கும், மற்றது எதுவுமே விசிபிளாக இருக்காது. ஸோ இதுலேருந்து நான் வெளியில் போகிறதுக்கு தான் பாத் ட்ராவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். டாட் அட்டாக் மூலயமா அந்த ரூட் டைரக்டரிக்குள்ள போயிட்டு ரூட் டைரக்டரியில் இடிசி பாஸ்வேர்டு வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் வந்து ரூட் டைரக்டரியில் போயிட்டு ஐம் ஜஸ்ட் ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த test.txt வரேன். இப்போது டீலிமிட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டீலிமிட்டருங்கிறது இப்போ வந்து நான் கேட் பண்ணி test.txt அப்படின்ற கமாண்டு நான் ரன் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு வந்து whoami அதுமே ரன் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு டீலிமிட்டர்ஸாக இதில் ரன் பண்ணி பார்க்கலாம், அதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கேட் test.txt கொடுக்குறேன், அது கூட அண்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இப்போ whoamiன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன ரன் ஆயிருக்கு, நமக்கு test.txt அவுட்புட்டும் வந்துடுச்சு, அதாவது சப்ஸ்கிரைப் டு சைபர் ஆடம்னு வந்துடுச்சு. அண்ட் whoami கமாண்ட் ரன் ஆகி
அதோட அவுட்புட்டும் எனக்கு வந்துச்சு. ஹோஎம்ஐ வந்து யார் லாக்ட் இன் ஆயிருக்கும்னா, நம்ம ரூட் யூசரா லாக்ட் இன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த டீலிமிட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பைப் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அதே கமாண்ட சிங்கிள் பைப் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பைப் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இது என்ன பண்ணுது, இத ஆக்சுவலி வந்து ஒரு நம்ம பக் பவுண்டரிலாம் பண்ணும்போது, ரீகான் பண்ணும்போது இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஹெச்டிடிபிஎக்ஸ் அந்த ஹெச்டிடிபிஎக்ஸ் ஃபைல் கூட நியூக்ளியை டெம்ப்ளேட்ட ரன் பண்ணு அப்படின்னு. ஸோ இது கூட சேர்த்து இத ரன் பண்ணுது. அண்ட் இதுக்கான அவுட்புட் மட்டும் தான் அது எடுத்து தரும். இந்த பைப்புக்கு இந்த பக்கம் ஹோஎம்ஐ மட்டும் தான் எடுத்து தரும். ஒருவேளை நான் வந்து டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன எடுத்து தருது? இத மட்டும் தான் எடுத்து தருது. ஓகேங்களா? இப்ப இதுவே வந்து எனக்கு 2 கமாண்டுமே ரன் ஆகணும்னா, நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இதுல வந்து நீங்க செமிகோலனுமே யூஸ் பண்ணலாம். செமிகோலன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இதுக்குமான வேரியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். cat.txt டபுள் பைப் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் டூ சைபர் ஆடான் மட்டும் வருது. இது மட்டும் தான் வொர்க் ஆகுது. அதாவது இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கத்துல உள்ளத எடுத்துட்டு அதுக்கான அவுட்புட்ட இதில போட்டு ஹோமைன மட்டும் தான் எடுத்து குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இத அப்படியே ஒமிட் பண்ணிட்டு, ஹோமை மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. பட் இங்க நான் 2 பைப் சிம்பிள் போடுறேன். இது போடும்போது என்ன ஆகுதுன்னா, இத ஒமிட் பண்ணிட்டு, இத மட்டும் தான் எனக்கு எடுத்து குடுக்குது. பட் இதுவே நீங்க அண்ட் சிம்பிள் பயன்படுத்தும்போது, எனக்கு இதையும் பிரிண்ட் பண்ணுது. இதுக்கான ஆன்சர் இதையுமே பிரிண்ட் பண்ணுது. தென் செமிகோலன் செமிகோலனுமே வந்து இத பிரிண்ட் பண்ணிட்டு, தென் இத பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் வந்து அதுக்கும் இதுக்குமான லைக் எல்லா டீலிமிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு ஃபைல வந்து எப்படி வந்து இப்போ நான் வந்து நம்ம சொன்னோம் இந்த மாரி text.txtன்னு ஒண்ணு அது உள்ளார ஒரு கன்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த கன்டென்ட் கூட நான் எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, எக்கோ பயன்படுத்தலாம். எக்கோ பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சும்மா ஒரு கீவேர்ட் மட்டும் குடுக்குறேனே. ஸோ இத வந்து நான் அந்த text.txtக்குள்ளார ஆட் பண்ணணும். அதுவும் நியூ லைன்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சாரி டபுள் என்ன சொல்றது? இது ஸ்கொயர் பிராக்கெட்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த கிரேட்டர் தென் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அத பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லைனும் இருக்கும். இப்ப நீங்க ஆட் பண்ண புது லைனும் இருக்கும். இதுல நீங்க ஒரே ஒரு கிரேட்டர் தென் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த லைன் கூடயே அதுவும் ஆட் ஆயிடும். லைக் அது மேபி அது ரிமூவ் ஆயிட்டு அது ஆட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் ஷோயிங் யூ என்னதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் லினக்ஸ் ஹவ் டூ பெர்ஃபார்ம் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு சின்டாக்ஸ் மாரி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் டு த லேப். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு லினக்ஸ் மெஷின் தேவையில்லை. ஐம் ஜஸ்ட் டர்னிங் ஆஃப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த லேப்ஸுமே வந்து உங்களுக்கு இங்க இருந்தே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஒவ்வொரு லேபா நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் Discordல ஷேர் பண்றேன். நம்ம Discord சேனலுமே இருக்கு. இந்த YouTubeஓட டிஸ்கிரிப்ஷன்ல ஆர் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட நம்ம Telegram வந்து Discordக்கு எப்பயும் மூவ் ஆயிடும். மேபி லைக் 2 மந்த்ஸ் ஆகுது மூவ் ஆயிட்டு. ஒரு 30 ஆர் 40+ பீப்பிள் இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இல்ல ஏதாவது மென்டார்ஷிப் பண்ணணும் உங்களுக்கு ட்ரெய்னிங் மாரி ஒரு கைட் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் மீ இன் தட் குரூப். அதுக்கு தான் அந்த குரூப் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா என்ன? ஒரு சிம்பிள் கேஸ். ஸோ இதில வீக்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்சானிடைஸ்ட் யூசர் இன்புட் இஸ் பாஸ்ட் டூ த சிஸ்டம் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ட்டா நம்ம இந்த லேப வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப அக்சஸ் பண்றேன். பேரலலா இந்த லேபுக்கான என்ன சொல்றது? இந்த லேபுக்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். So this lab contains OS command injection vulnerability in the product stock checker. So இந்த product stock checker அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டில OS command injection vulnerability இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரோல் ஆகுது. ஏன்னா இது அடிக்கடி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணும் தெரியாது. திடீர்னு ஒரு 2, 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஷெல் கமாண்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. நம்ம யூசர் சப்ளைட் இன்புட்ல, அதாவது இந்த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் ஐடிஸ்ல அதுவும் ரா இன்புட்டாவே வருது. ஏன்னா இது சிம்பிள் கேஸ்ன்னு சொல்றதுனால இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த லேப சால்வ் பண்றதுக்குன்னா, யூ நீட் டூ எக்ஸிக்யூட் whoami கமாண்ட் டு டிட்டர்மைன் த நேம் ஆஃப் த கரண்ட் யூசர். அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய லேப் பேஜ். இப்போ என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இன்டர்செப்ட் பண்றேன். ப்ராக்ஸி மூலியமா டர்ன் ஆன் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் எனி ப்ராடக்ட். நமக்கு தெரியும் இது வந்து வல்னரபிள் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு தான் வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் திஸ், கிளிக் ஆன் செக் கண்டென்ட், நமக்கு வந்து என்ன 88 யூனிட்ஸ்னு வருது. ஸோ அப்படியே பர்புக்கு போங்க. இதுதான் கடைசி ரெக்வெஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸில் ஏதோ ஒன்றில் தான் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட்டருக்கு போட்டுக்கலாம். ஸோ ரிப்பீட்டரில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும், பிகாஸ் நீங்கள் எந்த இதுவும் மாடிஃபை பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ணுவோம், இல்லை லைக் டபுள் கோட் போடுவோம், இல்லை டேஷ் போடுவோம். இப்போ அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து சிங்கிள் கோட் போடுறேன் இந்த ஒன்று பக்கத்தில், ஜஸ்ட் டு செக் வந்து இதில் வாய்ஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, வி ஆர் கெட்டிங் அ சின்டாக்ஸ் எரர். ஈவன் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்குமே இதே மாதிரி தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும், எஸ்ஹெச் அப்படின்னு வரும், விச் மீன்ஸ் அ பேஷ். ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஸ்டோர் ஐடி அப்படி வந்து வல்னரபிளாக தான் இருக்குது. எதுக்கு, வாய்ஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என் ப்ராடக்ட் ஐடியிலுமே செக் பண்ணி பார்க்குறேன், அதுக்கும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதானு. ஸோ அதுலேயும் சிங்கிள் கோட் கொடுக்குறேன், அதுக்கும் எனக்கு இதே ரெஸ்பான்ஸாக வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இப்போ நீங்கள் டேரெக்டாக இதில் ஹூமைன்னு கொடுத்து பாருங்களேன், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகலை, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் தி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பேராமீட்டர் மட்டும் தான் எடுத்துக்குது, ஓஎம்ஐ வந்து அது எடுத்துக்கல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து டீலிமிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம டீலிமிட்டர்ஸ் பற்றி சொன்னோம். ஸோ இதில் வந்து டீலிமிட்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எதோ நாள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ செமிகோலன் போடுறேன். இப்போ சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு ஹோம்ஐ வந்து பிரிண்ட் ஆகுது. ஹோம்ஐயில் என்ன வருது, கரண்ட் யூசர் இவர் தான் பீட்டருங்கிறவர் லாகின் பண்ணியிருக்காருன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் கொடுக்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா தெரியுது, ஸ்டாக் report.sh. ஸோ இந்த பர்டிகுலர் பேஷ் ஸ்கிரிப்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ யூசர் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும், எந்த ஒரு கமாண்ட்ஸ் ஒரு டீலிமிட்டர்ஸ் எது கொடுத்தாலும், ஒரு சிஸ்டம் கமாண்டாக ரன் ஆகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் தான் காரணம். ஸோ இந்த டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில் இந்த எஸ்ஹெச் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இந்த எஸ்ஹெச் ஃபைல் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது சிஸ்டம் கமாண்ட்ஸாக. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபைல் தான் காரணம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து வச்சுருக்கக்கூடாது. அதுமாரி இங்கே இதில் வந்து 2 குறை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் ஐடி அப்படிங்கிறது ஒன்றும் வேலிடேட் பண்ணல, நம்ம கொடுக்குற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒரு சிஸ்டம் கமாண்ட்ஸை எடுத்துக்குது. 2வது குறை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து இன்டர்னல் சர்வரில் இந்த மாதிரி ஒரு எஸ்ஹெச் ஃபைல் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் நம்மளால் சிஸ்டம் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியுது. ஓகேங்களா. இந்த 2 குறை தான் இதில். ஸோ அப்படியே பேக்கில் போகலாம். நமக்கு லேப் முடிஞ்சிருச்சானு, யா கங்க்ராச்சுலேஷன் யூ சால்வ் த லேப். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பேக்கில் வாங்க நம்மளோட நோட்ஸுக்கு கைடில். ஸோ மெடிகேஷன் வந்து அவாய்ட் ஷெல் எக்ஸிக்யூஷன் அண்ட் யூஸ் த சேஃப் ஏபிஐ அண்ட் வேலிடேட் த இன்புட். ஸோ இதில் மெயினானது வேலிடேட் த இன்புட் அண்ட் அவாய்ட் த செல் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா. இப்போ அப்படியே நம்ம 2வது லேபுக்கு போயிடலாம். பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் டைம் டிலே. ஓகேங்களா. ஸோ இதுக்கான வீக்னஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அக்கர்ஸ் வித்தவுட் விசிபிள் அவுட்புட். ஸோ கமாண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இப்போ நமக்கு இது தெளிவாக ரெஸ்பான்ஸில் காமிச்சிது, அந்த மாதிரி எதுவுமே காமிக்காது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லேபில். அண்ட் நமக்கான அப்ஜெக்டிவ் ஆர் நோட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னையா ஓப்பன் த லேப், அந்த பட்டனையே காணும், லோட் ஆகுது ஒன்றும். ஓகே, போ ப்ராக்ஸி ஏதோ ஆனில் இருக்கா? ஓகே, ஒரு வழியாக வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் டைம் டிலே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி வந்து எங்கே இருக்குன்னா, ஃபீட்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட்ஸ் அ ஷெல் கமாண்ட் கண்டெய்னிங் யூசர் சப்ளை டீடைல்ஸ், த அவுட்புட் ஃப்ரம் த கமாண்ட் இஸ் நாட் ரிட்டன் இன் த ரெஸ்பான்ஸ். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நம்மளோட நோட்ஸ்லையுமே அதான் கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த லேபை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, யூ நீட் டு எக்ஸிக்யூட் ஆர் யூ நீட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அ பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் டு காஸ் அ 10 செகண்ட் டிலே. நீங்கள் கொடுக்குற கமாண்டில் ஒரு 10 செகண்ட் டிலே வச்சிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு சால்வ் த லேப்.
ஸோ இங்கே போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போனோம்ல அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கே போகலாம். ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அதில் அந்த ஸ்டோர் ஐடி இருக்கான்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டோர் ஐடி ஃபங்க்ஷனே வந்து அந்த டெவலப்பர் வந்து தூக்கிட்டார். ஓகேங்களா? இப்போ அதனால தான் இங்கே சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஃபீட்பேக் ஃபீச்சர்லாம் பார்த்தோம்னா ஸ்டோர்ட் எக்ஸசஸ் ட்ரை பண்ணுவோம், பிளைண்ட் எக்ஸசஸ் ட்ரை பண்ணுவோம், ஈவன் சம்டைம் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் கூட ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் இது சப்மிட் பண்ணுறது மூலயமா ஒரு ஹெச்டிடிபி எஸ்எம்டிபி ரெக்வஸ்ட் ஏதாவது போகுதா அப்படின்னு கூட ட்ரை பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மில் தான் வந்து உங்களுக்கு பிளைண்ட் வாய்ஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சும்மா வேரியபிள்லாம் சும்மா சப்மிட் பண்ணலாம். இதில் இருக்கிற மாதிரியே ஃபார்ம்லாம் வேலிடேட் பண்ணுதான்னு நமக்கு தெரியாது. நம்ம சும்மா வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், லைக் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே சப்மிட்னு கொடுங்க. ஸோ இது சப்மிட் ஆகிடுச்சு. நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருது, தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் த ஃபீட்பேக் அப்படின்னு வருது. ஸோ அப்படியே பேக்கில் போகிறேன். இதுதான் அந்த பர்டிகுலர் ரெக்வெஸ்ட் அண்ட் இதில் ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனுமே போகுது. மறுபடியும் சென்டு கொடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல, இந்த மாதிரி தான் வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் எந்த பேராமீட்டரில், அதாவது நேம், இமெயில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு மெசேஜ், இதில் எந்த பேராமீட்டரில் நமக்கு கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு தெரியணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ணணும், அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். இப்போ மெசேஜுக்கு வந்து நான் சிங்கிள் கோட் போடுறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அண்ட் இதுலேயுமே நான் சிங்கிள் கோட் போடுறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே நம்ம நேமில் போட்டுடலாம், நேமில் சிங்கிள் கோட் போட்டு பார்ப்போம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. லைக் அதே ரெஸ்பான்ஸாக நமக்கு வருது. இமெயிலையும் அந்த மாதிரி போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு வருது, குட் நாட் சேவ்னு வருது, 500 இன்டர்னல்ஸ் ஹவர்னு வருது. விச் மீன்ஸ் இந்த இமெயில் பேராமீட்டரில் வாய்ஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு 500 இன்டர்னல்ஸ் ஹவரும் வருது, குட் நாட் சேவ்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம்ல அதே டெக்னிக்கை ட்ரை பண்ணலாம். அதாவது டீலிமிட்டர் செமிகோலன் பயன்படுத்தி ஹோமை அப்படின்னு கொடுக்கலாம் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுங்க. எந்த ஒரு லைக் மாற்றமும் இல்லை, குட் நாட் சேவ்னு தான் வருது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே யூஆர்எல் என்கோட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிவிங் கண்ட்ரோல் யூ. சில நேரங்களில் யூஆர்எல் என்கோடிங் அப்ளிகேஷன் எதிர்பார்க்கும். ஸோ அதுவும் கொடுத்து பார்க்குறேன், குட் நாட் சேவ்னு தான் வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் பைப் சிம்பிள். பிகாஸ் பைப் என்ன பண்ணோம், நம்மளோட இமெயிலுக்கு முன்னாடி உள்ளதை இது பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற கமாண்டை வந்து எடுத்துக்கோன்னு சொன்னோமா. ஸோ இதில் ஹோமை டைப் பண்ணி பார்ப்போம், எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இங்கே வந்து நம்மளோட கேஸ் வந்து என்னது, நம்ம வந்து ஸ்லீப் கமாண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஸ்லீப்புன்னு கிடையாது, டைம் டிலே கொடுக்கணும். டைம் டிலேனா நீங்கள் பிங் மூலியமாகவும் டைம் டிலே கொடுக்கலாம், ஸ்லீப் மூலியமாகவும் டைம் டிலே கொடுக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம யூஸ்வலாக வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் பண்ணுவோம்ல, மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் எம்எஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு ஸ்லீப் கேர்லி பேரக்கெட் 10 அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டீலிமிட்டர் இருக்கட்டும், அதாவது அந்த பைப் சிம்பிள் இருக்கட்டும், அது கூட ஸ்லீப் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்லீப் 10 வந்து அப்படியே நான் யூஆர்எல் என்கோட் பண்ணுறேன் மொத்தமாக. இப்போ சென்டு கொடுங்க, எந்த ஒரு இதுவுமே வரல. இப்போ நாம் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இங்கே ஒரு பைப் சிம்பிள் மாதிரி போடுறேன். இப்போ கொடுத்து பார்ப்போம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, யூ ஆர் கெட்டிங் சம் டிலே. ஸோ அப்ளிகேஷன் டிலே ஆகுது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவோம், 10 அப்படின்னு கொடுப்போமா, ஸ்லீப் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே 10 செகண்ட்ஸ் வந்து டிலே வரும். இங்கே 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் டிலே வரும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எடுக்க முடியும், அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் டைம் பேஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிளா இல்லையான்னு. அதேமாரி இங்கே நான் வந்து ஸ்லீப் 10 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ நான் இங்கே எந்த ஒரு மாற்றமும் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து 2 பைப் சிம்பிள் யூஸ் பண்ணேன் என்னோட கமாண்டுக்கு நடுவில். ஓகேங்களா? இங்கே வந்து test.com பக்கத்தில் ஒரு பைப் சிம்பிளும், இந்த கமாண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பைப் சிம்பிளும் பயன்படுத்துகிறேன். அண்ட் ஸ்லீப் 10 வந்து யூஆர்எல் என்கோட் பண்ணதுனால இங்கே ஸ்பேஸ் தான் வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இப்படி நான் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா இங்கே எனக்கு அதே அவுட்புட் தான் வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 10 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து வி நீட் டு ப்ரூவ் இட். இந்த பிஓசி நீங்கள் ஒரு பென்டெஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கங்க்ராச்சுலேஷன் யூ சால்வ் த லேப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்படியே பேக்கில் போகலாம். ஸோ இதுக்கான மெடிகேஷன் வந்து என்னன்னா அதே தான், ஸ்ட்ரிக்ட் இன்புட் வேலிடேஷன், யூ நீட் டு யூஸ் பேராமெட்ரிக்ஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எஸ்கியூஎல் எக்ஸசஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்புட் வேலிடேஷன் தான் தீர்வாகவே இருக்கும்.
ஸோ பிளைண்ட் OS இன்ஜெக்ஷன் வித் அவுட்புட் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பிளைண்ட் இன்ஜெக்ஷன் தான் இருக்குது. பிளைண்ட் கமாண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் இட்ஸ் லோடிங் ஆப். ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, நம்ம பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஹலோ மைக் டெஸ்டிங், கேட்குது. ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட். ஏன்னா சில செட்டிங்ஸ்லாம் மாற்றினேன், அதனால் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதெல்லாம் வீணாகிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட். ஸோ இதில் OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் அவுட்புட் ரீடைரக்ஷன் வந்து இதுலேயும் ஃபீட்பேக் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. அதில் கொடுத்துருக்க அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அவுட்புட் டைரெக்டாக வராது. யூ நீட் டு எக்ஸிக்யூட் சம்திங். அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் அ ரைட்டபிள் ஃபோல்டர் அட் www வேர் www இமேஜஸில் இருக்குது. இந்த சர்வர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இமேஜஸ்லாம் இந்த இதுக்குள்ளார தான் வச்சுருக்கோம். அண்ட் நீங்கள் பண்ணுற லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான அவுட்புட்டை வந்து ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணிக்கணும். அதை வந்து இந்த இமேஜ் மூலமா லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ நீட் டு ரிட்ரீவ் த ஃபைல் கண்டென்ட் ஆஃப் த ஃபைல் பை யூஸிங் தி இமேஜ் லோடர் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வில் ட்ரை சம்திங் எல்ஸ் லைக் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம பண்ணுற எல்லா லேப்லேயும் அந்த பேஷ் ஃபைல், இப்போ நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்தமாரி ஏதோ ஒரு பேஷ் ஃபைல் இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் சப்மிட் ஃபீட்பேக் தான் வந்து வல்னரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் ஆப். ஸோ நம்ம கொடுத்த அதே இன்புட் இதெல்லாம் கொடுக்கலாம். சப்மிட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன் அப்படிங்கிறாங்க. அண்ட் கோ டு பர்ப் ஹிஸ்ட்ரியில். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்த ரெக்வஸ்ட். இது வந்து ரிப்பீட்டருக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் நமக்கு அதே தான் வருது. ஸோ இதில் வந்து இதுலேயும் நம்ம இமெயில் பேராமீட்டர்லேயே செக் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் கோட் போட்டு குட் நாட் சேவ்னு வருது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூ நீட் டு ரைட் அ ஃபைல் அண்ட் யூ நீட் டு லைக் இமேஜ் லோட் பண்ணணும் அப்படின்னு தானே போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஒரு நியூ URL. ஓகே, டீம்னு இருக்கலாம். ஸோ ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு 58. ஸோ அவங்க சொன்ன வேர் www இது உள்ளார தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம பாத்ரவசலில் காமிச்ச மாதிரி இமேஜஸ்ங்கிறது அந்த அப்ளிகேஷனில் உள்ள ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அது இமேஜ். இந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைலில் தான் வந்து 58.jpgன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து அப்ளிகேஷனோடது. ஓகேங்களா? அந்த வேர் www அந்த ஃபோல்டர்ஸ் ஆர் அந்த பாத்தில் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, அப்படியே பேக்கில் போங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமாண்ட் இது வரைக்கும் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் இதில் டீலிமிட்டர்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். ஸோ நான் இதுலேயுமே வந்து பைப் சிம்பிள் பயன்படுத்துகிறேன். ஆர் அண்டு சிம்பிள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் அண்ட் ஏதோ நான் டெலீட் பண்ணுறேன்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு அண்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் அண்டுன்னு பயன்படுத்தி ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹோம் ஐ அப்படின்னு போடுறேன். ஆர் எல்எஸ்னே கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? எல்எஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாத்துக்குள்ளார எழுதணும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ இந்த பாத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பாத்துக்குள்ளார ஒரு ஃபைலை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஆர் நான் அப்படியே கொடுத்து பார்க்குறேனே, என்ன வருதுன்னு பார்ப்போம். s.txt அப்படின்னு கொடுக்குறேன் இந்த பாத். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் URL என்கோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சென்ட் கொடுங்க. குட் நாட் சேவ்னு தான் வந்துச்சு. இதை நான் இப்போ ரீட் பண்ணி பார்க்குறேன் எழுதியிருக்கான்னு நான். ஓகே, எந்த ஒரு அவுட்புட்டும் வரல, விச் மீன்ஸ் இதில் அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயுமே வந்து ஒரு பைப் சிம்பிள் போடலாம். இப்போ சென்ட் கொடுங்க. வாவ், இப்போ நமக்கு ஒர்க் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அதே டெக்னிக் தான் பயன்படுத்தினேன். இங்கே முன்னாடி ஒரு பைப் சிம்பிள், பின்னாடி ஒரு பைப் சிம்பிள், அதுக்கு நடுவில் நம்மளோட கமாண்ட்ஸ், அதாவது எல்எஸ் கமாண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வந்து எழுதியிருக்கேன். அது எந்த பாத்துலனா www வேர் www இமேஜஸ்க்குள்ளார ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல,
அதாவது நம்மளால இங்க உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஃபைல் நேம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபைல் நேமுக்கு பதிலா text.txt அப்படின்ற ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, அந்த ஃபைல்ல எல்எஸ் கமாண்ட வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த பர்ட்டிகுலர் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதனால உங்களால இப்போ எல்எஸ் கமாண்ட் வந்து உங்களால லைக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியுது. என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளார இருக்குதுன்னு. ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா, யூ நீட் டு எக்ஸிக்யூட் ஹூ அம் ஐ டு சால்வ் திஸ் லேப். ஓகேங்களா? அப்படியே பின்னாடி போங்க. இங்க எல்எஸ்க்கு பதிலா ஹூ அம் ஐ அப்படின்னு குடுங்க. இங்க டிஎக்ஸ்டி ஃபைலையுமே நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ அம் ஐ டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு குடுத்துட்டு சென்ட் குடுங்க. உங்களுக்கு இங்க வந்துருச்சான்னு தெரியாது. ஸோ யூ ஜஸ்ட் காப்பி த ஃபைல் நேம் வேர் யூ ரைட் அண்ட் கோ ஹியர் அண்ட் இங்க வந்து ஹூ அம் ஐ டாட் டிஎக்ஸ்டின்னு குடுக்குறேன். இங்க நமக்கு பீட்டர் அப்படின்ற ஒரு யூசர் நேம் வந்து கிடைச்சிட்டாரு. விச் மீன்ஸ் இவர் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இப்போ லாகின் ஆகிருக்கிற யூசர் ஆர் இந்த அப்ளிகேஷன் சர்வரை லைக் லைக் அட்மின் சொல்லலாம். அந்த அப்ளிகேஷன் சர்வரை வந்து மெயின்டைன் பண்றவர்னு சொல்லலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, வி சால்வ் த லேப். அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே நம்ம அடுத்த லைக் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மெடிகேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபோர்த் லேப் வந்து OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் அவுட்புட் ஆஃப் அவுட் ஆஃப் பவுண்ட் இன்டராக்ஷன். ஸோ ஓஓபி அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்பெல்லாம் வந்து பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப், பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன், ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் ரெஸ்பாண்ட் ஆகாத ஆர் எரர் பேஸ்டாக வராத வல்னரபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வர் வச்சுட்டு எக்ஸ்டர்னலாக ஆர் இன்டர்னலாக ஏதோ ஒரு பப் கொலாபரேட்டரோ இல்லை interact.shோ ஆர் வெப்ஹூக்கோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சர்வரை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆர் எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஒன்று இருக்கும். உங்களோட வெப்சைட்லேருந்து அந்த வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணலாம், எஸ்எஸ்ஆர்எஃப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஓஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பவுண்ட் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வீக்னஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட்ஸை வந்து இட் கேன் ட்ரிகர் அ எக்ஸ்டர்னல் டிஎன்எஸ் ஆர் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லேபை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நையா இன்டர்நெட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஆர் பப் இன்டர்செப்ட் ஆஃப்ல தான் இருக்கு. ஓகே, மேபி சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது என்னன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிகாஸ் எதுவுமே ஓபிஎஸ் அண்ட் பப் மட்டும் தான் ரன் ஆகுது. எதனால் இந்த மாதிரி ஹேங் ஆகுதுன்னு தெரியல, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம லேபில் என்ன சொல்லியிருக்காங்க, பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனில் அவுட் ஆஃப் பவுண்ட் இன்டராக்ஷன். ஸோ இதில் வல்னரபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் ஃபங்க்ஷனாலிட்டி அதே ஃபார்ம் ஃபீல்டு தான். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it is not possible to redirect the output into a location that you can access. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இமேஜ் வந்து நமக்கு அக்சசபிளாக இருந்தது இந்த ஃபோல்டர், ஏன்னா அவங்களே கொடுத்ததுனால, அண்ட் அந்த இமேஜ் ஃபைல் நேமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால் we can able to write our system commands into a file. அதை வச்சு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. பட் இங்கே வந்து அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. யூ நீட் டு ட்ரிகர் அவுட் ஆஃப் பவுண்ட் இன்டராக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் டொமைன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா யூ நீட் டு டூ அ ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் யூ நீட் டு இஷ்யூ அ டிஎன்எஸ் லுக்அப் டு அ பர்ப் கொலாபரேட்டர். ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ப் கொலாபரேட்டர் தேவை. அப்போ தான் இந்த லேப் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஓகே மேன். ஓகே, ஸோ சப்மிட் ஃபார்ம் போயிடுக்கோங்க. சப்மிட் ஃபீட்பேக். ஸோ இங்கே நம்ம கொடுத்த அதே வேல்யூஸை எல்லா இடத்துலையும் கொடுங்க. சப்மிட் கொடுங்க அண்ட் ட்ரை இன்டர்செப்டிங் வித் பர்ப். ஸோ இதுதான் அந்த லேட்டஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? 365 சென்டுன்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வருது. ஸோ இதுலேயும் நம்ம மோஸ்ட்லி இமெயில் ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும் இல்லையா? 200 ஓகேன்னு வருது. டெஸ்ட்டு அண்ட் ஸோ இங்கே நம்ம எல்லாத்துக்குமே 200 ஓகேன்னு தான் வருது. எந்த ஒரு எரருமே வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இமெயில் ஃபங்க்ஷன்லேயே நான் ட்ரை பண்ணுறேன். மேபி அதுதான் மோஸ்ட்லி வல்னரபுளாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ வி நீட் டு டூ அ கமாண்ட் இன்ஜெக்ஷன் டு அ எக்ஸ்டர்னல். ஸோ மோஸ்ட்லி கொலாபரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுனா, உங்ககிட்ட கண்டிப்பாக இன்டர்நெட் இருக்கணும்.
இன்டர்நெட் இருந்தா தான் அதில உள்ள ஐபிஸ்லாம் எடுத்து இது ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் ஆர் ஒரு சர்வர் மாரியே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ வென் யூ ஆர் காப்பியிங் சம்திங் ஃப்ரம் ஹியர் உங்களுக்கு வந்து ஒரு யுஆர்எல் மாரி ஜெனரேட் ஆகும். இந்த மாரி ஜெனரேட் ஆகும். இங்க காமிக்கிறேனே. இந்த மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது wastify.comங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி டொமைன் மாரி. ஓகேங்களா? மாதிரி இல்ல. தேர்ட் பார்ட்டி டொமைன் தான். ஸோ சில நேரங்கள்ல நீங்க இன்டர்னல் அப்ளிகேஷன் டெஸ்டிங்லாம் பண்ணும்போது, இந்த கொலாபரேட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. யூ நீட் டூ செட் அப் யுவர் ஓன் இன்டர்னல் பர்ப் கொலாபரேட்டர். உங்களுக்கு ஒரு டொமைன் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த டொமைனுக்கு அந்த டிஎன்எஸ் எல்லாமே செட் பண்ணா தான் இது பர்ப் கொலாபரேட்டர் ஒர்க் ஆகும். அதுவுமே நம்ம ஒரு தனியா வீடியோ போடலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வில் டூ இட் சூன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டூ ரன் த சேம் கமாண்ட் விச் வி ரன் பிஃபோர். ஸோ இங்க 2 பைப் சிம்பல் போட்டு, அந்த பைப் சிம்பலுக்குள்ளார நான் சும்மா என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டூ ரன் ஹூ அம் ஐ அப்படின்னு குடுக்குறேன். அதுக்கு என்ன தப்பா குடுத்துருக்கேன். ஹூ ஆம் ஐ? ஸோ நமக்கு என்ன வருது? எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு ஒரு அ லைக் டிஎன்எஸ் லுக்கப் பண்ணா தான் இந்த சால்வ் ஆகுங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த பர்ட்டிகுலர் பர்ப் கொலாபரேட்டர் காப்பி டூ லிங்க்ன்னு இருக்குல்ல, அது ஒரு தாட்டி நீங்க கிளிக் பண்ணா போதும். அத கிளிக் பண்ணிட்டு, யூ ஜஸ்ட் கோ ஹியர். இங்க வந்து நான் என்ன பண்றேன், இங்கருந்து அதனால முதல்ல ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ பிங் கமாண்ட் முதல்ல குடுத்து பார்க்குறேன். அண்ட் இந்த பர்ப் கொலாபரேட்டர் லிங்க்கையும் இங்க போட்டுட்டேன். இத வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டூ அ யுஆர்எல் என்கோட். பிகாஸ் ஏன் நம்ம இது பண்றோம் அப்டின்னா, நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இது அப்படியே வெள்ளையா இருந்துச்சா? பச்சை கலர்லேருந்து இது மட்டும் தனியா இருக்கா? ஸோ இது கூட ஜாயின் பண்ணணும். அது மாரி சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பாராமீட்டர் கூட எடுத்துக்கல. அப்ளிகேஷன் வந்து யுஆர்எல் என்கோடிங்ல இருந்தா தான் சில நேரங்கள்ல அக்செப்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த இமெயில்ல இது எல்லாமே ஒரே பாராமீட்டர் ஆயிடுச்சா? இப்ப நான் சென்ட் அப்படின்னு குடுக்குறேன். எனக்கு இங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். இங்க பார்ப்போம் நமக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்திருக்கான்னு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, வி காட் சம் டிஎன்எஸ் லுக்கப் ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பர்புடைய ஐபிஸா இருக்கலாம். அவங்களோட டிஎன்எஸ் ஐபிஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளால இப்ப வந்து ஒரு டிஎன்எஸ் ரெக்வெஸ்ட் வந்து குடுக்க முடியுது. பட் இதுலருந்து ஒரு என்ன சொல்றது? ஓ! லேப் சால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். என்னங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பிங் கமாண்ட் பயன்படுத்தினேன். பிங் பிங் வந்து என்ன பண்ணும்? யூசுவலா வந்து பிங் வந்து என்ன பண்ணும்னா, யூ கேன் ஏபிள் டூ டூ அ பிங் டூ ஒன் ஆஃப் த ஹோஸ்ட். இப்ப வந்து உங்களோட நெட்வொர்க்ல உங்களோட லோக்கல் நெட்வொர்க்ல நீங்க பிங் குடுக்கணும்னா குடுக்கலாம். ஆர் google.comன்னு இருக்கு. நான் இங்கருந்து என்னோட மெஷின்லேருந்து google.com வந்து அக்சஸபிளா இருக்கா? இல்லையா? அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். அப்படின்னாலும் நீங்க பிங் கமாண்ட் குடுத்து நமக்கு எவ்வளோ பாக்கெட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ பாக்கெட்ஸ் லாஸ் ஆயிருக்கு எல்லாமே பார்ப்பீங்க. அதே மாரி தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க டீலிமிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடியும், பின்னாடியும். அண்ட் டீலிமிட்டருக்கு அப்புறம் பிங் அப்படின்னு குடுத்துருக்கேன். அண்ட் இங்க ஸ்பேஸ தான் வந்து பிளஸ் அப்படின்னு எடுத்திருக்கு யுஆர்எல் என்கோட்ல. அண்ட் அது பக்கத்துல இந்த பர்ப் கொலாபரேட்டர் ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இது குடுத்தேன். ஸோ இங்கேருந்து குடுத்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, என்னால வந்து டிஎன்எஸ் லுக்கப் வந்து பண்ண முடியுது. விச் மீன்ஸ் ஆ பர்புடைய அந்த போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ல உள்ள அப்ளிகேஷன்லேருந்து எனக்கு என்னோட மெஷின்ல உள்ள கொலாபரேட்டர்ல டிஎன்எஸ் லுக்கப் வந்து என்னால பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்எஸ் கொரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்னா எங்கேருந்து வருதுன்னும் தெரியும். இந்த சோர்ஸ் ஐபி வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா, யூ சால்வ் த லேப். ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த இது குடுத்துருப்பாங்க. இந்த அவுட் ஆஃப் பவுண்ட் மூலியமா எப்படி வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பண்றதுன்னும் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிட்டிகேஷன், ரெஸ்ட்ரிக்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் அண்ட் அவாய்ட் ஷெல் கால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில வந்து 2 மிட்டிகேஷன். ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து எது குடுப்பாங்கன்னா, ஈவன் நம்ம எஸ்எஸ்ஆர்எஃப்க்குமே இந்த மிட்டிகேஷன் தான் குடுப்பாங்க. அண்ட் ஷெல் கால்ஸுமே வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஷெல் கால்ஸ வந்து அவாய்ட் பண்ணா, அந்த இன்புட் வேலிடேஷன் பண்ணாதனால, ஒரு ஏதாவது எக்ஸிகியூஷன் ஃபங்ஷன் இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. ஸோ நம்மளோட கடைசி லேப் வந்து பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் அவுட் ஆஃப் பவுண்ட் டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். ஸோ இதுக்கான வீக்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் டேட்டா வந்து உங்களால எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாரி எக்ஸ்டர்னல் சர்விசஸ் மூலியமா அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட கடைசி லேப் ஸோ இதுக்கான
இந்த வல்னரபிலிட்டி எங்க இருக்கு? எந்த ஃபங்ஷன்ல இருக்குன்னா, அதே ஃபீட்பேக் ஃபங்ஷனாலிட்டி, அதே டெய்லர், அதே வாடகை மாரி, அதே டிஸ்கிரிப்ஷன இங்கேயும் தூக்கி போட்டுருக்காய்ங்க. ஹவெவர் இங்க ஒண்ணு மாத்திருக்காங்க. என்னதுன்னா, யூ கேன் ட்ரிகர் அவுட் ஆஃப் பவுண்ட் இன்டராக்ஷன் வித் த எக்ஸ்டர்னல் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பழைய லேப்ல உள்ளது தான். இந்த லேப நீங்க சால்வ் பண்ணணும்னா, whoami கமாண்ட வந்து நீங்க ரன் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா நீங்க டிஎன்எஸ் கொரி பண்ணி அந்த அவுட்புட்ட வந்து பர்ப் கொலாபரேட்டர்ல காமிக்கணும். அந்த உங்களுக்கு பிரிண்ட் ஆன யூசர் நேம எடுத்துட்டு வந்து கரண்ட் யூசர் அப்படின்னு நீங்க சப்மிட் பண்ணா தான் உங்களுக்கு இந்த லேப வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இட். ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு ஃபீட்பேக் ஃபங்ஷன் வந்து வல்னரபிள் அண்ட் அதே இமெயில் ஃபங்ஷனாலிட்டி தான் இதுலயும் வல்னரபிளா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வேற வேற ஃபங்ஷனாலிட்டிலயும் ட்ரை பண்ணி பாருங்க. எது வல்னரபிள் அப்படின்னும் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்மிட் ஃபீட்பேக் உள்ளார போறேன். அண்ட் வேர்ப்ல ஐம் ஜஸ்ட் கிளியரிங் அவுட் தீஸ் திங்ஸ் பிகாஸ் நம்ம மறுபடியும் வந்து ஒரு டிஎன்எஸ் லுக்கப் ஆர் ஹெச்டிடிபி இன்டராக்ஷன் பண்ண போறோம். அதனால ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் ரெட் ஸோ தட் வந்து நம்ம அனுப்புற புது ரெக்வெஸ்ட் வந்து இங்க சப்மிட் ஆகும் அப்படின்னு. ஸோ இங்க சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இதுதான் அது. அண்ட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் டூ ரிப்பீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் குடுங்க, சென்ட்ன்னு குடுங்க. உங்களுக்கு இந்த மாரி வரும். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, இமெயில்ல அதே கமாண்ட நம்ம குடுத்து பார்ப்போம். என்னதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம்ல, பிங் ஸ்பேஸ் அந்த கொலாபரேட்டரோட டொமைன் அத முதல்ல குடுத்து பார்ப்போம். வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் இதுல பிங் ஸ்பேஸ் அந்த பர்ட்டிகுலர் டொமைன போட்டோம். அண்ட் இத வந்து யுஆர்எல் என்கோட் பண்ணணுமா? இத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ குடுத்தீங்கன்னா யுஆர்எல் என்கோட் ஆயிடும். அப்படி இல்லனா ரைட் கிளிக் பண்ணி நீங்க யுஆர்எல் என்கோட் ஆஸ் டைப் அப்படின்னு கூட குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத சென்ட் குடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இன்டராக்ஷன் வருதான்னு பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்மளோட கொலாபரேட்டருக்கு. ஓ! ஸ்ட்ரீம் க்ளோஸ்ட். ஓகே, டன். இப்ப இங்க கொலாபரேட்டர்ல போய் பாருங்க. நமக்கு முன்னாடி பண்ண மாரியே வி ஆர் கெட்டிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த அப்ளிகேஷன். ஓகேவா? இதுவுமே ஒரு வகையான எஸ்எஸ்ஆர்எஃப் தான். பட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் மூலியமா நம்ம ஒரு எஸ்எஸ்ஆர்எஃப் பண்ற மாரி தான் இதுவும். ஸோ இதுல நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப நம்ம இந்த லேப சால்வ் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த டிஎன்எஸ்ல வருதுல்ல, இதுல வந்து நம்ம கமாண்டையுமே நான் வந்து பாஸ் பண்ணணும். என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whoamiன்னு இருக்குல்ல, இத வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அப்ப நமக்கு அந்த யூசரோட யூசர் நேம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் வந்து பிங்கும் நான் ரன் பண்ணணும். பிளஸ் இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐம் ஜஸ்ட் ஆடிங் அ டீலிமிட்டர் விச் இஸ் சிங்கிள் கோட்டும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சிங்கிள் கோட் பயன்படுத்தி நான் இங்க ஜஸ்ட் whoami அப்படின்னு குடுக்குறேன். whoami ஸ்பெல்லிங் கரெக்ட்டா whoami அப்படின்னு குடுக்குறேன். இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் பிளஸ் பயன்படுத்திக்கிறேன். அதாவது பிளஸ்ங்கிறது அ டீலிமிட்டரா வரும். நான் ஸ்பேஸ்னே குடுக்குறேன். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, ஐம் ஜஸ்ட் டூயிங் எ யுஆர்எல் என்கோடிங் அகைன். ஓகே. இது வந்து ஸ்பேஸ் இது ஏன் இங்க எப்படி எடுத்துச்சுன்னு தெரியல. ஓகே. ஒருவேளை இது இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். ஓகே. இது இருக்கட்டும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ நான் இங்க பிங் whoami வந்து இந்த டீலிமிட்டர்ஸ்குள்ளார குடுக்குறேன். அண்ட் நம்மளோட பர்ப் கொலாபரேட்டர் லிங்க் குடுக்குறேன். இப்போ சென்ட் அப்படின்னு குடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. கொலாபரேட்டர்ல போய் பாருங்க. ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? வரலை. ஏன் வரல? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பிளஸ்ன்னு மாத்தி பார்ப்போம். இப்ப வந்து வருது. பட் நம்மளால யூசர் நேம் வந்து படிக்க முடியுதா? இல்லையே! படிக்க முடியல. ஓகே. வி ஆர் கெட்டிங் ஒன்லி த பிங் ரிக்வெஸ்ட். ஓகே. இங்க நம்ம வந்து கமாண்ட் வந்து வொர்க் ஆகுது. அதாவது பிங் அண்ட் அந்த பர்ப் இது போகுது. பட் whoami வந்து நமக்கு பிரிண்ட் ஆகல. ஸோ என்ன பண்ணலாம்னா, பிங்குக்கு பதிலா என்எஸ் லுக்கப் அந்த மாரி பயன்படுத்தி பார்ப்போமா? அதுலயும் நம்ம டிஎன்எஸ் லுக்கப் பண்ணலாம்ல? என்னய்யா அது ஒர்க் ஆகல? ஆம் ஐ டூயிங் சம்திங் ராங்? ஓகே. whoami பிளஸ் இது பிளஸ் வருமா? இல்ல டாட் வருமா? டாட் குடுத்து பார்ப்போமே! ஓகே. டாட் ஒர்க் ஆகல.
இல்ல நான் இப்படியே குடுத்து பார்க்குறேன். எந்த ஒரு டாட், பிளஸ் எதுவுமே இல்லாம. ஓகே. ஓ! புரியுது, புரியுது, புரியுது. இப்ப என்னன்னா, இது வந்து இது ஃபுல்லாவே வந்து ஒரு கேரக்டராவே எடுத்துக்குது. இப்ப நம்ம வந்து பிளஸும் பயன்படுத்தியாச்சு. என்எஸ் லுக்கப்பும் பயன்படுத்தியாச்சு. ஏன் ஒர்க் ஆகல? என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அப்படியே பின்னாடி போங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வியா டிஎன்எஸ் லுக்கப் அண்ட் யூ நீட் டூ என்டர் த நேம் ஆஃப் த கரண்ட் யூசர் டூ கம்ப்ளீட் த லேப் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டு தான். ஹோமாய் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். என்எஸ் லுக்கப். ஸோ இங்க எந்த ஒரு ஸ்பேஸும் வரக்கூடாதா? ஓகே காய்ஸ். இப்ப வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டபுள் பைப் சிம்பிள் போட்டு, என்எஸ் லுக்கப் போட்டு, ஹூஎம்ஐ போட்டாச்சு. அண்ட் இது பக்கத்துல டாட்ன்னு பயன்படுத்தியிருக்கோம். இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் கொலாபரேட்டர்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வி காட் அ ரெஸ்பான்ஸ் பேக் அண்ட் வித் தி யூசர் நேம் பீட்டர் எல்ஜி அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து யூசர் நேம். ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க டபுள் பைப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா? முன்னாடியும் பின்னாடியும். அண்ட் இங்க வந்து பிளஸ் சிம்பிள் நம்ம பயன்படுத்தோம்ல யூஆர்எல் என்கோடிங்ல. அதுமாரி இங்க வந்து எந்த ஒரு பிளஸும் கிடையாது. இங்க வந்து ஜஸ்ட் டாட் தான் பயன்படுத்தணும். அப்பதான் லைக் இட் வில் கிவ் தி ஆன்சர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து ரன் பண்ணுது. என்எஸ் லுக்கப் அண்ட் இந்த கமாண்ட ரன் பண்ணி நமக்கான அவுட்புட் குடுக்குது. அண்ட் அதோடைய அவுட்புட்ட வந்து இந்த பர்ப் கொலாபரேட்டர் டொமைனுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கான லைக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ அம் ஜஸ்ட் காப்பியிங் இட். இத நம்ம லேப்ல போயிட்டு குடுத்து பார்ப்போம் சால்வ் ஆகுதான்னு. ஸோ வி வேர் ஏபிள் டூ சால்வ் த லேப். அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் வந்து ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். நம்ம என்ன சொல்றது? நம்ம 5 லேபுமே முடிச்சுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாரி நம்ம நெறைய வல்னரபிலிட்டீஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே சேஃப். பை கைஸ்.